காலை வணக்கம். கட்டுப்படா காயமதின் கெட்டரணம் போலவே, கட்டுப்படா காயமதின் கெட்டரணம் போலவே, மட்டுப்படா பாவமதில் மயங்கி உறங்கினேன். கெட்டவனே போவேன கீழத்தினதும் நியாயமே, கிட்டி வந்தலருமேழை கெஞ்சுதல் கேளையனே. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா, உன் அடைக்கலம் அடைக்கலமே. அழகா இருக்கு பாருங்களேன். காலையில கட்டுப்படா காயமதின் கெட்ட ரணம் போலவே, கட்டுப்படுத்த முடியாத காயத்திலிருந்து வருகிற சீழ் போன்று இருக்கிற ரணம் போல இருக்கிற என்னை, இல்லையா? பாருங்க, சீழ் இருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. சீழ் மாதிரி, கட்டுப்படுத்த முடியாத சீழ் மாதிரி இருக்கிறேன். அதுல பெயின் இருக்குது, நாற்றம் இருக்குது, எல்லாமே இருக்கு சாமி. அது மாதிரி இருக்கிறேன் நானு. மட்டுப்படா பாவம் அதில் மயங்கி உறங்கினேன். அது மாதிரி அந்த சீழ் மாதிரி எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, அதுல உறங்கிட்டே இருக்கிறேன் சுவாமி. மட்டுப்படா, அது சரி செய்யப்பட முடியாத பாவம், அதுல மயங்கி உறங்குகிறேன் சுவாமி. அது மாதிரி இருக்கிற என்ன நீ என்று சொல்லலாம், போடா வெள்ளிக்கு அப்படின்னு சொல்லலாம். கெட்டவனே போவெனக்கு இழத்தினதும் நியாயமே, கிட்டி வந்து அலரும் ஏழை. ஆண்டவரே, நான் இப்ப கிட்ட வந்துட்டேன் சுவாமி, அலறேன் சுவாமி, துடிக்கிறேன் சுவாமி. அலரும் ஏழை கெஞ்சுதல் கேளையனே. என்ன கெஞ்சுதல்னா, என்ன உன்னுடைய அடைக்கலத்தை வச்சுக்க சுவாமி, நான் உன்கிட்ட இருக்கிறேன் சுவாமி. அவருடைய அடைக்கலத்தில் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நமக்கு நல்வாழ்வை ஆண்டவர் அருள்வார். ஃபாஸ்டா பாடுறேன். கட்டுப்படா காயமதின் கெட்டரணம் போலவே, மட்டுப்படா பாவமதில் மயங்கி உறங்கினேன். கெட்டவனே போவேன கீழத்தினதும் நியாயமே, கிட்டி வந்தலருமேழை கெஞ்சுதல் கேளையனே. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா, உன் அடைக்கலம் அடைக்கலமே. இயேசுவே நம்முடைய அடைக்கலம், அவரே நம் வாழ்வு, அவரே நம் புகலிடம். கடவுளத்தில்